இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஒளி தரும் தீபங்கள், சுடர் வீசும் தீபம் நான், கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோம். ஒளி தரும் தீபங்கள், சுடர் வீசும் தீபம் நான், கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்ய வேண்டும், உண்மைதான். ஆனால் வேதம் சொல்கிறது அது நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது யாருக்கு செய்ய வேண்டும்? அந்த கேள்வி நமக்குள் வர வேண்டும். எல்லோருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. இந்த இடம் தெளிவாக சொல்லுகிறது, செய்யத்தக்கவர்களுக்கு. அது யாருக்கு உண்மையாகவே ஜென்யூனா தேவைப்படுகிறது, அவள் தேவை இருக்கிறது, ஏமாற்றுகிறவர்களுக்கு அல்ல. அநேக நேரத்தில் தான் நம்ம தெளிவுள்ளவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து வேதம் சொல்லுகிறது. ஏமாற்றும் பொழுது சரி அவங்க என்று சொல்லிட்டு போயிட முடியாது. நாம் செய்கிறது யாருக்கு செய்கிறோம், எப்படி செய்கிறோம், அது பயனுள்ளதாக என்று பார்க்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அநேக நேரத்தில் அதை நாம் பார்ப்பது கிடையாது. வேதத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே 1 சாமுவேல் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது சவுல் ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிறார். தேவனே அதை செய்கிறார். அதிலே பார்க்கும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசியின் நாட்கள். ஆனால் சவுல் எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாதை மாறினாரோ, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தாரோ, ஆண்டவர் துக்கப்பட வைத்தாரோ, அதற்கு பிறகு நன்மைகளை பெற்றுக்கொள்வது அவருக்கு கடினமாய் மாறிவிட்டது. சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட போய் எவ்வளவு கெஞ்சுறாரு, ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு உதவி செய்யுங்க. அவர் இறங்கவே இல்லை. ஏன்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தேவனை விட்டு தூரமா போயிட்டீங்க. தேவனை வேதனைப்படுகிற அளவுக்கு இருக்கும்போது அதனால இறக்கப்படவே இல்லை. நீர் அதற்கான தகுதியை நீர் இழந்து விடுகிறீர் என்கிற நிலைமைக்கு போய்விட்டது. அநேக நேரத்தில் பார்க்கும்போது பொய் சொல்லி கடன் வாங்குறவங்க இருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட மட்டும் இல்ல, நிறைய பேர்ட்ட வாங்குவாங்க. வாங்கி அதுக்கு நான் பார் அழகா வாங்கிட்டேன் பார், அவங்களை ஏமாத்திட்டேன் பார், பெருமையா பேசுகிற கூட்டங்கள் இன்னைக்கு அதிகமா இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் பார்க்கும் பொழுது சந்திகளிலே, வீதிகளிலே, சிக்னல்களிலே பிச்சை எடுக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுதும் அவங்க நினைக்கிறார்கள் திறமை என்று சொல்லி இல்ல. ஆவியானவர் பேசுவார். ஒரு சமயம் ஆண்டவருக்கு பயந்த ஒரு ஊழியர் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல போகும்போது ஒரு பெண் தன்னுடைய கணவனை ஒரு வண்டியில வச்சு இழுத்துட்டே வராப்புல. கைகள் எல்லாம் குஷ்டரோகத்தினால் ஒன்றுமில்லாமல், எல்லாம் விரல்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கிற நிலைமை. அந்த தள்ளு வண்டியில தள்ளிட்டே வரும்போது கொஞ்சம் உதவிக்காக ஏதாவது தர்மம் போடுவார்களான்னு கேட்கும் பொழுது அப்படி இவர் சரி பாவம் பார்த்து இறக்கப்பட்டு ஏதாவது கொடுக்கலாம் போது ஆவியானவர் பேசுறார். ஆண்டவர் சொல்றாரு, உணர்த்துகிறார், ஏதோ உதவிச்சு அதை போப்பா அப்படின்ட்டு. உண்மை புரியல. உண்மையிலே அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க. உங்களால் வேலை செய்து சம்பாத்தியம் பண்ண முடியாது, இப்படிதான் கிடைக்கிற பணத்தில் தான் தங்கள் வாழ்நாட்களை ஓட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது கூட இல்ல நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டார். நாட்கள் கடந்தது. மீண்டும் அந்த வழியில அந்த தேவனுடைய மனிதன் நடந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்தது. அப்பொழுது அதே எண்ணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த இடத்துல வரும்போது ஒருவருக்கு உதவி செய்ய நினைத்தியே ஆமா பார்க்கும்போது திரும்பி பார்க்க சொல்ல, திரும்பி பார்த்தா அதே கணவன் மனைவி. அங்க பார்க்கும்போது குடித்து வெறித்து, இவருக்கு 2 கைகளும் மொட்டையாக இருக்கிறது. ஆனாலும் அவனுடைய மனைவி கூட இருக்கிற அந்த பெண் சிகரெட்டை அதை புகைப்பிடிக்கிறத எடுத்து அவருடைய வாயில வச்சு எடுக்கிற, அவர் அதை புகையை ஊதி கொண்டு இருக்கிறார். பாருங்கள், ஏற்கனவே சரீரம் கெடுக்கப்பட்டு விட்டது, கெட்டு போய்விட்டது. மீண்டுமாய் போதையினாலும் குட்டியினாலும் சிகரெட்னாலும் கெடுத்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் உள்ளம் எவ்வளவு துக்கப்படும். அதனாலதான் நான் உதவி செய்ய வேண்டாம், நீ கடந்து போயின்னு சொன்னேன்னு சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, அநேக நாமும் ஏமாந்து விடுகிறோம். ஆனால் உண்மையாகவே தேவையுள்ளவர்கள் இருக்கார்கள், அவர்களுக்கு உதவி கிடைக்காமல் போய்விடுகிறது. உண்மையாகவே கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கார்கள், அவர்களுக்கு எந்த விதத்திலும் நன்மை உண்டாகாமல் போய்விடுகிறது. இன்றைக்கு நாம பாப்போம், ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நன்மை செய்ய எங்களை உண்டாக்கி இருக்கிறீங்க. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்யணும்னு சொல்றார், செய்யாவிட்டால் பாவம் என்று வேதம் சொல்கிறார். ஆனால் யாருக்கு? அதை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களுக்கு, அவர்களுக்கு பார்த்து செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுக்க நம்ம கேட்போம். செய்து பாருங்க, பரலோகத்தில் அதற்கான பலன் நமக்கு மிகுதியா இருக்கும். இல்லாவிட்டால் நாம் நம்முடைய பணத்தை விரயமாக்குறோம் என்பதுதான் உண்மை. நாளில் ஜெபித்து இந்த காரியங்களை செய்வோம். நன்மை செய்கிற பிள்ளைகள் ஏராளமா எழும்பும்படியா ஜெபிப்போம். நாமும் நன்மை செய்வர்களாய் மாறுவோம். அதோடு மட்டுமல்லாமல் செய்யத்தக்கவர்களுக்கு செய்வோம். நிச்சயமாக பிரதிபலன் உண்டு. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில கூட விசேஷமாய்
நன்மை செய்யும்படியா எங்களை உருவாக்கி இருக்கிறீங்கப்பா. நீர் பூமியில் இந்த நாட்களிலும் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்திரப்பா. அநேக நேரத்தில் நாங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போய் விடுகிறோம். அநேக நேரத்தில் நன்மை செய்வதற்கு கூட எங்களிடத்தில் எந்த நன்மையும் இல்லாமல் போய்விடுகிறது. அப்படி அல்ல, எங்களால் முடிந்த அளவு நன்மை செய்யத்தக்கதாய், உம்மை உயர்த்தத்தக்கதாய், அதுவும் சரியாக யாருக்கு தேவை உம்முடைய நடத்துதலின்படி அதை செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இந்த நாளில் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட பாக்கியம் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனமையுமே ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நன்மை செய்வோம். அதை செய்யத்தக்கவர்களுக்கு யார் அதற்கு உகந்தவர்களாய் இருக்கிறவர்களை பார்த்து செய்வோம். நிச்சயமாகவே பரலோகத்தின் தேவன் அதற்கான பலன் நமக்கு கொடுப்பார். இந்த சிந்தனையோட நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.